அந்த கனரக விமானத்தை அந்த இடத்தில் இறக்க வேண்டும் என்றால் பலாலி விமான நிலையம் தொடர்பான இந்தியாவிடம் இருக்கக்கூடிய அறிக்கையை விட பலமான அறிக்கை ஒன்று அமெரிக்காவின் கைகளில் இருக்கின்றது. அவ்வாறு இருந்ததன் அடிப்படையில் தான் இந்த விமானம் அங்கு தரையிறக்கப்பட்டிருக்கின்றது. அந்த விமானம் தரையிறக்கப்பட்டது மட்டுமல்ல, இந்த விமானம் தரையிறங்குவதற்கேற்ற சூழல் இல்லை என்று கூறி வந்த நிலையில் இந்த செய்தி என்பது ஒட்டுமொத்தத்தில் இந்தியாவுக்கு ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். இந்தியாவை பொறுத்தவரையில் விளாடிமிர் புட்டினை அழைத்த போது கூட எல்லோரும் கூறினார்கள் ஒரு பெரும் நெருக்கடி அல்லது பெரும் ஒரு சிக்கலுக்கான சில கதவுகள் திறக்கப்பட இருக்கின்றன. அது இலங்கையில் ஏற்பட்ட பேரிடருக்குள்ளால் திறக்கப்பட இருக்கிறது என்பது மட்டும்தான் இங்கு கூற வேண்டி இருக்கிறது. உதவிகளை யாரும் குறைத்து மதிப்பிடவில்லை, யாரும் உதவிகளுக்கு எதிராகவும் கூறவில்லை. இதில் மறைந்திருக்கக்கூடிய அந்த செய்தியை மட்டும்தான் கூறுகிறோம். காரணம், விளாடிமிர் புட்டின் அவர்கள் இந்தியாவுக்கான பயணம் முடிக்கின்ற போது பல ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றன. அமெரிக்காவை பொறுத்தவரையில் இலங்கையில் பேரிடர் ஏற்பட்டவுடன் அமெரிக்கா நிதியுதவி வழங்கியது, அதனோடு அது மௌனமாக இருந்தது. அடுத்த கட்ட நகர்வுகள் தொடர்பில் இலங்கையில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதுவர் கூட எந்த ஒரு தகவலையும் எக்ஸ் தளத்திலும் பதிவிடவில்லை. அமெரிக்கா இலங்கை மக்களோடு நட்புறவாகவும் இலங்கை மக்களுக்கு உதவுவதற்கும் தயாராக இருக்கிறது என்கின்ற தகவல் மட்டும் உறுதிப்படுத்தப்பட்டது. நேற்றைய தினத்தின் பின்னர் ஒட்டுமொத்தத்தில் ஆடுகளம் மாறி இருக்கின்றது. இது ஆடுகளம் மாறி இருக்கிறது என்பதற்கு அப்பால் பலாலி விமான நிலையம் தற்போது என்றும் இல்லாத அளவில் ஒரு சர்வதேச மிகவும் கனரக பேரிடர் விமானங்கள் அங்கு தரையிறங்கி இருக்கின்றன. இந்த தரையிறக்கம் என்பது இந்தியாவை கிட்டத்தட்ட மிரள வைத்திருக்கின்றது ராஜதந்திர ரீதியாக. காரணம் என்னவென்று சொன்னால், பெரும் கப்பல்களை திருவோணமலைக்கு நகர்த்திய இந்தியா பலாலி விமான நிலையம் தொடர்பில் மௌனமாகத்தான் இருந்தது. எந்த ஒரு கருத்துக்களும் கூறவில்லை, அல்லது எந்த ஒரு விமான தளங்களையும் அல்லது விமானங்களையும் அங்கு தரையிறக்க முயற்சி செய்யவில்லை. ஆனால் அமெரிக்காவின் விமானம் சீறி பாய்ந்த போதுதான் டெல்லியின் கனவுகள் கலைந்திருப்பதாக கூறப்படுது. இது இந்த கால பகுதியில் ஏன் இதனை பேசுகிறீர்கள், இது இப்போது பேச வேண்டுமா என்று நீங்கள் பின்னூட்டத்தில் வருவீர்கள். காலம் இருக்கின்ற போது நடக்கின்றவற்றை பேசியாக வேண்டிய இருக்கின்றது. நீங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு விடயத்தை கூறிக்கொண்டு கடந்து செல்ல வேண்டும். காலம் பெறுகின்ற போது, பொறுப்பான பிழைகள் நடக்கின்ற போது விமர்சிப்போம். சரியான ராஜதந்திர நகர்வுகள் ஒன்று இடம்பெறுகிற போது இந்த தளத்திலே பேசுவோம். எப்போதும் நாங்கள் ஒரு விடயத்தை மட்டும் பேசிக்கொண்டு அழுது கொண்டு அனுதாபமாக இருக்கக்கூடிய வகையில் எம் இனம் இல்லை. நாங்கள் ஒரு அறிவு சார்ந்த தளத்திலும் பயணிக்கின்றோம். எம்முடைய தலைவர் அல்லது எமக்கு வழிகாட்டி இருக்கக்கூடிய தலைவர் அவர்கள் அவ்வாறுதான் தமிழினத்தை வளர்த்திருக்கின்றார். போராட்டம் இடம்பெற்றால் அதனுடைய படிப்பினைகளை எடுத்துக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து செல்லுங்கள் என்றுதான் கூறியிருக்கிறாரே ஒழிய, போராட்டம் நடந்த இடத்தில் அல்லது இழப்புகள் ஏற்பட்ட இடத்தில் அழுது கொண்டே உங்களுடைய வாழ்க்கையை அந்த இடத்திலே முடித்து விடுங்கள் என்று ஒருபோதும் தமிழீழ தேசிய தலைவர் எம் இனத்துக்கு, குறிப்பாக எம் இனத்துக்கு கற்றுத்தரவில்லை.